சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப மனுஷனுக்கு உடம்புல நரம்பு வழியாக தான் ரத்தமெல்லாம் போகுது. அந்த நரம்புகள்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாக்க ரத்தமெல்லாம் ஒழுங்கா ஓடி இருதயமெல்லாம் நல்லா பலமா இருக்கும். இருதயத்துக்கு போகிறது எல்லா நரம்புகளும் ஸ்டெடியா இருக்கும். அப்பதான் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அது அது பலமா ஆகுறதுக்காக வேண்டி நான் ஒரு மருந்து சொல்லி தர போறேன், பாருங்க. இது தூதுவளை பொடிப்பா. 50 கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தூதுவளை பொடி வாங்கியிருக்கேன். இது 15 கிராம் சீரகம், ஒரு 7 திப்பிலி. இப்போ இதை செஞ்சு காட்டுறேன். தேன் லாஸ்ட்ல அந்த பொடியை போட்டு கொஞ்சம் கலக்கி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன். இந்த தேன்ல குழம்பு சாப்பிடணும், உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த சீரகத்தை போட்டு வறுக்கிறப்ப நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு வறுக்கலாம். சீரகத்தை கருக விட்டுறக்கூடாது. அதனால அனலை குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிதானிச்சு வறுக்கலாம். இது கூடயே இந்த திப்பிலியும் போட்டு நம்ம வறுத்தரலாம். போதும், வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு இதை கொட்டி ஆற வச்சிடலாம்ப்பா. இப்ப இந்த தூதுவளை பொடியை கட் பண்ணி பொடியை மிக்சியில் போடுறப்ப பொடி தான் இருந்தாலும் சீரகம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்ம போட்டு அரைக்கணும். தூதுவளை பொடி சளிக்கு, மார்சளிக்கு, வீசிங்க்கு தூதுவளை அவ்வளோ நல்லதுப்பா. நரம்பு பிரச்சனைக்கு, அந்த வாத பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நரம்புகளுக்கும் ரொம்ப பலத்தை கொடுக்கும். இது கூட இந்த சீரகம் திப்பிலியை போடுறோம். போட்டு மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இப்போ எல்லாம் ஒன்று போல் அரைச்சாச்சுப்பா. சீரகம், திப்பிலி, அந்த இலை, முடக்கத்தாய் இலை பொடி எல்லாம் ஒன்றா கலந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தேனில் இது டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூனும் கிடையாது. டீஸ்பூன் இந்த 2 ஸ்பூன் போட்டாதே 1 டீஸ்பூன் வரும். அது இதுக்கு 1/2 டீஸ்பூன் கணக்கு தான் இந்த ஸ்பூனு. நம்ம இந்த அளவுக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்து தேன் அவங்கவுங்களுக்கு தேவையான தேன் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கலக்கணும். இந்த பொடியை நீங்க சாப்பிட்ட அப்புறம் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பொடியை இந்த மாதிரி கலக்கி வச்சு நல்லா சப்பி உங்கள் நீரோட சப்பி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் நரம்பெல்லாம் பலம் கொடுக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, நைட்ல நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, கெண்டா பிடிச்சி இழுக்குது, தூங்கிட்டு இருக்கும் போதே கால் நரம்பு பிடிச்சி இழுக்குது அப்படின்னு. அது நரம்பு. 2வது இந்த பனிகாலத்துக்கு வேற அந்த நரம்புகள்லாம் வீக்கமா இருந்தா, அந்த வீக்கா இருந்துச்சுன்னா அந்த பனிகாலத்துல அந்த நரம்பு இழுக்கதான் செய்யும். ஏன்னா அங்க பலம் இல்லை. பலம் இருந்தா கரெக்டா இருக்கும். பனிகாலத்துல இந்த வீக்கா இருக்கிறவங்களுக்குலாம் பிடிச்சி இழுக்கும். அந்த குளிருக்கு ஏசியில வேற, வெயில் காலம் வந்தா ஏசியில கொடுப்பாங்க, அந்த குளிருக்கும் இழுக்கதான் செய்யும். அதனால நீங்க நரம்பு பலமா இருக்கணும் அப்படின்னா இப்படி சாப்பிடணும். ஆஸ்பத்திரியில போய் ரத்தம் ஏத்துறதுக்கோ இல்ல நரம்பூசி போடுறதுக்கோ டாக்டருங்க நரம்புகளை தேடுவாங்க. நரம்பே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி கையை பிடிச்சி தூக்குவாங்க, அமுக்குவாங்க, தட்டுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. நரம்பு எந்திரிச்சு வராது. அதனால நரம்பு சத்து இல்லாம படுத்துட்டு கிடக்கும். அதை உசுப்பேற்றி விடுறதுக்கு, அது பலமா இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிடுறது. மற்றபடி இந்த சளி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இந்த வாதம், இதுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பொடி. முக்கியமான நரம்பு பலப்படுறதுக்கு தான் நான் இந்த பொடியை சொல்லியிருக்கேப்பா.
அதனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்கள் எப்போனாலும் சரி, மத்தியானம் சாப்பிட்டாலும் சரி, காலையில் சாப்பிட்டாலும் சரி, நைட் சாப்பிட்டாலும் சரி, சாப்பாட்டுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நக்கி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிருங்கப்பா. நரம்பு பலமாயிடும். வாழ்க்கை வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.